ஹே கைஸ், வெல்கம் டு சிங்கு ஜெய் தமிழ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க என்ஐடி புதுச்சேரியில் மார்க்ஸ் வெர்சஸ் பர்சன்டேஜ் வெர்சஸ் ரேங்க். நான் வந்துட்டு என்ஐடி திருச்சிக்கு ஓபிசி போட்டிருந்தேன், ஓப்பன் போட்டிருந்தேன், அதே மாதிரி எஸ்சிக்கு போட்டிருந்தேன். நிறைய வீடியோஸில் மார்க்ஸ் வெர்சஸ் பர்சன்டேஜ் வெர்சஸ் ரேங்க் போட்டுகிட்டே இருக்கும்போது என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் என்ஐடி புதுச்சேரிக்கு போடணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் வந்துட்டு என்ஐடி புதுச்சேரியில் இருக்க சீட், ஒரு குரூப்பில் எத்தனை சீட் இருக்குது, என்ஐடி புதுச்சேரியில் எத்தனை கோர்சஸ் இருக்குது, எல்லாமே பர்சன்டேஜ் ரேங்க் போட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ஐடி புதுச்சேரி எத்தனை சீட் இருக்கு மேலே பார்த்துருவோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 275 சீட்ஸ் இருக்கு. 275 சீட்ஸில் ஓப்பன் கேட்டகரியில் 105 சீட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த 105/275 போட்டீங்கன்னா 38% வருது. ஆக்சுவலி ஓப்பன் கேட்டகரி ரிசர்வேஷன் வந்துட்டு 40%. இப்போ நான் இந்த 27, 15, 10, 7.5 இதெல்லாம் போட்டிருக்கேன்ல, 27 வந்துட்டு ஓபிசி பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்கு, 15 வந்துட்டு நீங்கள் வந்து எஸ்சியில் இருக்கு, 10 வந்துட்டு ஜென்ரல் இடபிள்யூஎஸ், 7.5 வந்துட்டு எஸ்டி கேட்டகரி. இதெல்லாம் ரிசர்வேஷன்ஸ். இந்த 40% வந்துட்டு ஓப்பன் கேட்டகரிக்கு. இந்த 40ல் 38% சீட் ஃபில்லாக இருக்கு. மீதி இருக்க 2% வந்துட்டு வேக்கன்ட் சீட்ஸாக இருக்கு. ஏன்னா அந்த எலிஜிபிலிட்டி நிறைய பேருக்கு இல்லை, அதனால சீட்டு ஃபில் ஆகல. ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போ என்ஐடி பாண்டிச்சேரியில் எதுக்கு இந்த காலேஜ் லைக் பெருசாக அப்படி பார்க்கும்போது 2022ல் வந்துட்டு என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அதிகமாக இருந்துச்சு. போக 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 காலேஜ் நல்ல ஐடியா இருக்குது. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்துட்டு இயர்லி குறைஞ்சிட்டு இருக்கு. இப்போ 2024 லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 97 இருக்கு, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 100 இருக்கு, அதுக்கு 120 இருக்கு. அதனால காலேஜ் நல்லா வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் எப்படி கொண்டு வர போறேன்னா லீஸ்ட் கேஸும் போட்டிருக்கேன். லீஸ்ட் கேஸ்னா நீங்க வந்துட்டு வேஸ்டான கேஸ் நினைச்சிடக்கூடாது. லைக் நீங்க இந்த ரேங்க்குள்ள வாங்கிட்டீங்க, இந்த மார்க்குக்கு மேல எடுத்துட்டீங்கன்னா நீங்க எலிஜிபிள் ஃபார் திஸ் என்ஐடி புதுச்சேரி. புரியுதா? என்னது ஃபிஃப்த் ரவுண்ட் ஃபார் இன் ஜோசா. லைக் நான் எப்பவுமே சொல்றதுதான், லாஸ்ட் இயர் வந்துட்டு ஜெய் வந்துட்டு லைக் 12 lakhs பீப்புள் எழுதிருந்தாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஹிஸ்டரியிலே ஹையஸ்ட் 14 lakh பீப்புள் எழுதிருக்காங்க. சரி, நீ பார்க்கும் போது லைக் அப்ராக்சிமேட்லி ரேங்க் மார்க் டிஃபர் ஆகும், பர்சன்டேஜ் டிஃபர் ஆகும் வருஷம். ரேங்க் அப்ராக்சிமேட்லி சேமாக தான் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்துட்டு ஜோசாவோட லாஸ்ட் இயர் கண்டென்ட் லைக் அந்த மாதிரி 5th ரவுண்ட் அந்த ரேங்கிங் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி ஓப்பன் கேட்டகரி, க்ளோசிங் ரேங்க். ஓப்பன் கேட்டகரினா இதுல வேற உங்களுக்கு ஓபிசி ரிசர்வேஷன் இருக்கு, எஸ்சி ரிசர்வேஷன், எஸ்டி ரிசர்வேஷன், ஜெனரல் ரிசர்வேஷன் எல்லாமே இருக்கு. ஓப்பன் கேட்டகரி. நெக்ஸ்ட் க்ளோசிங் ரேங்க். இந்த ரேங்க்குள்ள வந்துட்டீங்கன்னா யூஆர் எலிஜிபிள். நெக்ஸ்ட் ஜெண்டர் நியூட்ரல். இதுல தவிர ஃபீமேல் கேட்டகரிக்கு தனி ரிசர்வேஷன் இருக்கு, ஃபீமேலுக்கு தனி ரிசர்வேஷன். அதோட ரேங்கிங்லாம் செம்மையா குறையும். ஈஸியா நம்ம உள்ள போயிடலாம். அதுக்கு நான் என்ஐடி திருச்சி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அண்ணா என்ஐடி திருச்சிக்கு ஃபீமேல் கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரி, ஓபிசிக்கெல்லாம் போடுங்க நான் கேட்டிருந்தீங்க. அடுத்தடுத்து கண்டிப்பா வந்துட்டே இருக்கு. ஸோ காத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது முதல்ல வர்றது சிவில் இன்ஜினியரிங். ஸோ சிவில் இன்ஜினியரிங்ல 4 years கோர்ஸ். 4 years கோர்ஸ்ல ஹெச்எஸ்னா ஹோம் ஸ்டேட்டு, ஓஎஸ்னா அதர் ஸ்டேட். சரி, ஓகே. முதல்ல ஹெச்எஸ்ல வந்துட்டு டோட்டலா சிவில் இன்ஜினியரிங் வந்துட்டு இப்போ 22 + 23 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45 சீட்ஸ் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல 22 சீட்ஸ் எடுக்கிறாங்க. அதுல வந்துட்டு 7 சீட் ஓப்பன் கேட்டகரியில இருக்க ஜெண்டர் நியூட்ரல், 2 சீட்ஸ் வந்துட்டு ஃபீமேல் கேட்டகரிக்கு. ஸோ புரிஞ்சு. அதே மாதிரி இப்போ அதர் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா 23 சீட்ஸ் எடுக்கிறாங்க ஓப்பன் கேட்டகரியில. டோட்டலா 7 சீட்ஸ் வந்துட்டு ஜெண்டர் நியூட்ரல், அதே மாதிரி 2 சீட்ஸ் வந்துட்டு ஃபீமேல் கேட்டகரி. ஸோ ஓகே, இப்போ ரேங்கிங் பார்க்கும்போது எதுக்கு நான் என்ஐடி புரிச்சில இப்படி லைக் பார்க்கும்போது 2 லட்சம் ரேங்கிங். நான் இப்போ முன்னாடி போட்ட வீடியோஸ் இல்லை, என்ஐடி திருச்சி போட்டிருந்தேன், என்ஐடி காலிக்கட் போட்டிருந்தேன், ட்ரிபிள் காஞ்சிபுரம் போட்டிருந்தேன், ட்ரிபிள் திருச்சி போட்டிருந்தேன். எதுவுமே 1 lakh தாண்டி போகவே இல்லை. ஆனா இப்போ என்ஐடி புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹோம் ஸ்டேல இருக்கிறவங்களுக்குலாம் 2,06,000. யோசிச்சு பாருங்க எவ்வளோ லைக் கம்மியா. நீங்க எவ்வளோ பர்சன்ட் பார்த்தீங்கன்னா 86.49 தான். இதுல வரை நீங்க ஓப்பன் கேட்டகரியா இருக்கீங்க, ஹோம் ஸ்டேட்டா இருக்கீங்க, 65 மார்க் எடுத்தாலே உங்களுக்கு ஒரு என்ஐடியில இருக்க டேக் காலேஜ் கிடைக்குதுன்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி இப்போ நான் ஏன் கேஸ் அப்படி வாங்கும்போது நான் 61K ரேங்க் எடுத்திருந்தேன். நான் வந்துட்டு அதர் ஸ்டேட்ல இருந்தா கூட போயிருக்க முடியாது. ஏன்னா அதர் ஸ்டேட்ல இருக்க சிவில் இன்ஜினியருக்கு 47 தேவை. யோசிச்சு பாருங்க. நான் 61K ஓப்பன் கேட்டகரியில நான் வந்துட்டு இப்ப தமிழ்நாட்டில் இருக்கேன். ஆனா நான் புதுச்சேரி ஸ்டேட்டுக்கு வர மாட்டேன். லைக் இது முன்னாடியே சொல்லணும்னா என்ஐடி புதுச்சேரியில நீங்க ஹோம் ஸ்டேட்டா நீங்க கேட்டகரி வரவே முடியாது. லைக் நீங்க வந்துட்டு இந்த காரைக்கால் அந்த ரேஞ்சில் இருக்கும் போது மட்டும் தான் நீங்க என்ஐடி புதுச்சேரிக்கு ஹோம் ஸ்டேட்டா வருவீங்க. இல்லைன்னா நீங்க அதர் ஸ்டேட்டை தான் கன்சிடர் பண்ணுவீங்க. அதுக்காக நீங்க ஹோம் ஸ்டேட்ல இருக்க அந்த ரேஞ்ச் பசங்களுக்குலாம் 2 lakhலே கிடைக்குது. 65 மார்க் தான் தேவை. இப்போ அதுவே நீங்க அதர் ஸ்டேட்டா வந்தீங்கன்னா 47,000 ரேங்க் தேவை, 96.95. இதுல என்ன வித்தியாசம் பார்க்கும்போது 2 பேரும் ஒரே கிளாஸ் உட்காந்துருப்பாங்க. அதிகமா இருக்கு. ஹோம் ஸ்டேட் கேட்டகரி நிறைய இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது சிஎஸ் 4 yearsல டோட்டலா இன்டேக் ஹோம் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா 30 சீட்ஸ் இருக்கு. 10 சீட்ஸ் வந்துட்டு ஜெண்டர் நியூட்ரல், 2 சீட்ஸ் வந்துட்டு ஃபீமேல் கேட்டகரி. இப்போ அதுவே ரேங்க் பாத்தீங்கன்னா 63,000. நான் சொன்ன மாதிரி தான், நான் 61K வாங்கியிருந்தேன். இல்லை வேற நான் ஹோம் ஸ்டேட்டா இருந்திருந்தேன்னா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸே கிடைச்சிருக்கும். ஆனா கிடைக்கல. ஸோ யோசிச்சு பாருங்க. இப்போ அதர் ஸ்டேட்டா இருக்கும் போது 18,000 இருக்கு,
98.84, இங்க பாத்தீங்கன்னா 95.91 தான். எவ்வளோ லைக் டிஃபரன்ஸ் இருக்கு யோசிச்சு பாருங்க எப்படி வருதுன்ட்டு. என்ஐடி டேக் கிடைக்குது எல்லாருக்குமே ஈஸியா. அங்க 119 மார்க்ஸ், இங்க 173 மார்க்ஸ். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு 50 மார்க்னா கிட்டத்தட்ட மேட்டர் ஆஃப் 12 கொஸ்டின்ஸ். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ட்ரிபிள் பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் கோர்ஸ். அதே மாதிரி இங்கே இன்டெக் 30 சீட்ஸ், இங்கேயும் அதே இன்டெக் 30 சீட்ஸ் வருஷத்துக்கு. நெக்ஸ்ட் நீங்க ஹோம் ஸ்டேல பாத்தீங்கன்னா 1,20,000. ரேங்க் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நெக்ஸ்ட் 29,000 இங்க தான். யோசிச்சு பாருங்க எப்படி. இங்க 92% தான், 92 மார்க்ஸ் தான். 92 மார்க்ஸ்க்கு 92%, 150 மார்க்ஸ்க்கு 98.14%. இது ட்ரிபிள்இக்கு. ஸோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இசிக்கு இங்க அதே மாதிரி இன்டெக் 30 ஹோம் ஸ்டேட் அஸ் வெல் அஸ் அதர் ஸ்டேட். ரேங்கிங் அதே மாதிரி தான். ஹோம் ஸ்டேட்ல இருக்க 90,000, இங்க 24,000 தான். நெக்ஸ்ட் 93.9%, இங்க 98.44%. மார்க் கூட இங்க கிட்டத்தட்ட 60 மார்க்னா 15 கொஸ்டின்ஸ். யோசிச்சு பாருங்க ஈஸி. இது ஒரு லைக். நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் லாஸ்டா வருது 25 இன்டேக், இங்க 25 இன்டேக். இங்க அதர் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா 42,000, இங்க 1,60,000. 9.5, இங்க 97.34. அதே மாதிரி மார்க் கூட பாத்தீங்கன்னா 78 மார்க்ஸ் தான், இங்க 135 மார்க்ஸ். இப்ப நீங்க வந்துட்டு கடைசியா எவ்வளவு மார்க் வேணும் உங்களுக்கு என்ன எடுத்து நான் சொன்னதான் 65 மார்க்குக்கு நீங்க மேல எடுத்தீங்கனாலே நீங்க ஹோம் ஸ்டேட்டா இருந்துட்டு ஓப்பன் கேட்டகரியில இருந்தாலே உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைச்சிரும். யோசிச்சு பாருங்க இப்படிதான் எல்லாமே இருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னாட்டி வாரங்களும் கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்கும் வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் டிவிஸ் அமிச்சிட்டே இருப்பேன். என்ன டவுட்ஸ் தான் கேளுங்க, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன். ஒருத்தன் கேட்டிருந்தாங்க 35 days பிளான் போடுங்கன்ட்டு, அதுவும் லைனா வந்துட்டே இருக்கு. டெய்லி ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.